உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, பெரியார் அண்ணா வழியில் வந்த நான் அரசியல் துறையில், கலை இலக்கிய துறையில் தொடர்ந்து பணியாற்றி இதுவரை எழுதியுள்ள திரைப்படங்களின் எண்ணிக்கை சுமார் 50 எட்டக்கூடும். முழுமையாக அரசியல் கலந்த படங்கள், சமுதாய கொள்கைகளை மையமாக கொண்ட படங்கள், முற்றிலும் குடும்ப சித்திரமாக எழுதிய படங்கள், இப்படி பல எழுதியுள்ளேன். இதோ நீங்கள் காணப்போகும் பாச பறவைகள் ஓர் உருக்கமிகு குடும்ப சித்திரம். தேன் மணக்கும் தென்றல் வீசுகிற ஒரு குடும்பத்தில் திடீரென தோன்றுகிறது புயல். தெளிந்த நீரோடையாக இருந்த அண்ணன் தங்கையின் பாசமிகு உறவில் ஒரு கல் வீசப்படுகிறது. தன்னலத்திற்காக சமூக விரோத செயலில் ஈடுபடும் ஒருவனை கண்டிப்பதே குற்றம் என கருதுகிறான் அந்த குற்றத்தை செய்யும் ஒரு கொடியவன். பாசமுள்ளோரை பிரித்து வைத்து விளையாடும் நாச எண்ணம் தலை தூக்குகிறது. ஊர் மெச்ச வாழ்ந்த குடும்பத்தில் உறவு அறுபடுகிறது, பகை வளர்கிறது, பழிவாங்கும் போக்கு தொடருகிறது. அண்ணன் என்ற அந்த பாசமிகு சொல்லுக்கே பாவிகள் களங்கம் கற்பித்து பாதகம் புரிகிறார்கள். அண்ணன் அன்பு யாழில் எழும் இன்ப நாதம். அண்ணன் பாச மலரில் கவர்ந்திடும் இனிய மனம். அண்ணன் எதையும் தாங்கும் இதயத்தின் அளவான துடிப்பு. அந்த உடன்பிறப்புகளை கேரள திரையுலகின் புகழ்மிக்க இயக்குனர் நண்பர் ஹனீப் அவர்களின் டைரக்ஷனில் பூம்புகார் புரொடக்ஷன் வழங்கும் பாசப்பறவைகள் வாயிலாக காணப்போகிறீர்கள். இந்த பாசப்பறவைகள் நமது குடும்பங்களில் கொடிகட்டி பறக்கும் பாச உணர்வை மேலும் வளர்க்க பயன்படட்டும். வணக்கம். Good morning. நேத்து வந்தா இன்னைக்கு வரக்கூடாதா? வந்து என்ன வந்து பார்த்து வரோம். அந்த பேஷண்ட் ரிப்போர்ட் கொடுங்க. டெம்பரேச்சர் எடுத்தீங்களா? பிரஷர் நார்மல். அப்புறம் அந்த டயட்ல
அம்மா 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 எப்பா முருகா. டிவி என்ன படம் ஓடுது? திருவிளையாடல் படம். ஆடவே இல்ல. என்னய்யா இப்படி வந்திருக்க? உழுதுட்டே இருந்தாங்க, உடம்பு சரியில்ல வந்துட்டேன். நல்ல வேலை, கலப்பையும் மாடுமா வராம விட்டிய. அதோட தாங்க வந்தேன். இடம் இல்லைன்னு வெளியே வச்சிட்டேன். உடம்புக்கு என்ன பண்ணுது? 105 டிகிரி சொல்லுங்க. அதை நான் பார்த்து சொல்லணும். ஏங்க உங்க கை உதறுது? வாயத்தர எதுக்கு? மீட்டர் வச்சு பார்க்கணும். இது என்ன ஆட்டோவா மீட்டர் வச்சு பாக்குறது? தர்மா மீட்டர் வச்சு பார்க்கணும்யா. ஐயோ ஐயோ சார், என்ன சார் தர்மாமீட்டர் சுடுது? ஐயோ வெரி சாரி, நான் கொஞ்சம் ஞாபகம் மறதி. தர்மாமீட்டர் வச்சு பார்க்கிறதுக்கு பதிலா சிகரெட் வச்சு பார்த்துட்டேன். டோன்ட் வரி. ஐயோ லேட் ஆயிடுச்சு. ஓ காட், 9:30. I'm going to be late today. வணக்கம் வணக்கம். ப்ளீஸ் பி சீட்டட். உங்க கேஸ் நெக்ஸ்ட் மந்த் 17th ஹியரிங் வந்திருக்கு. 15th நீங்க என்ன வந்து பார்க்கணும். அந்த டாக்குமெண்ட் கேட்டிருந்தேன், நீங்க கொண்டு வந்தீங்களா? அதான் கொண்டு வந்திருக்கோம். இதனால நம் எக்ஸ்கியூஸ் மீ. டே ராமு. என்னம்மா? என்னடா மேல சத்தம்? சோபாவை நவத்திட்டு இருந்தேன். சத்தப்படுத்த வேலை செய்ய முடியாது உன்னால. இது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்ல போல இருக்கே. கொண்டு வரமா? ஒரிஜினல் இல்லன்னா என்னால கேஸ் ப்ரொசீட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் இருடாமா, நீ என்னமா ஸ்கூலுக்கு போல? என்னோட ஒரு ஷூ காணோம்மா. ஓ எக்ஸ்கியூஸ் மீ. பாருமா, இதுக்கெல்லாம் அம்மாவை தொந்தரவு செய்யலாமா? நீ தான் அதெல்லாம் பாத்துக்கணும். அந்த வைகை எங்கேயோ எடுத்து வச்சிருப்பா. ஏ வைகை, வைகை வைகை கூப்பிட்டீங்களா? பாரு, குழந்தையோட ஷூ காணல, தேடி கொடு. கார்ல தானே இருக்கும். ஒரு ஷூ தானே இருக்கு. ஷூனா ஜோடியா இருக்கணுமே. ஷூ கூட ஜோடி கேக்குது. இங்க என் நிலைமை. அம்மா ஐயோ சீ, என்ன ஏன் பண்ணலமா? மத்தியான சாப்பாட்டுக்கு வாழைக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், ஏதாவது பருத்தி கொட்ட பொண்ணா கெரியா செய்ப்போ. இதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு கண்ணா, நேத்துக்கு பாலிஷ் பண்ணி அந்த கல் மேல வச்சு அங்க இருக்கும் போய் தேடு. இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ஷூ எடுத்து கொடு. இங்க என்ன நின்னுக்கிட்டு? எக்ஸ்கியூஸ் மீ. டேய், சத்தப்படுத்தா வேலை செய்ப்போ. இன்னைக்கு கோர்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள இத்தனை வேலை. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து. போன் வேற அடிக்குது. இதை எடுத்து நீங்க கோர்ட்டுக்கு வாங்க சார். போனு. கடவுளே கடவுளே. ஹலோ. எஸ் ஆமாங்க. இல்லைங்க, டாக்டர் காலையில ஹாஸ்பிட்டல் பட்டு போயிட்டாரு. இன்னைக்கு சாயந்தரம் முடியாதுங்க. அவருக்கு ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்குது. அவர் வந்தா சொல்றேன். உங்க பேரு? நான் அவரோட வைஃப் பேசுறேன். வணக்கம் வணக்கம். இருக்கட்டும் மேடம். எங்க விஷயம் இன்னைக்கு கோர்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் போனோம். உங்க கேஸ் 17 தானே ஹியரிங். நீங்க 15th வந்தீங்கன்னா டீடைலா உட்கார்ந்து பேசலாம். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. இன்னைக்கு மிஸ்ஸஸ் உமா இருக்காங்களே, அதான் கிரிமினல் லாயர். எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி. அவங்க ஒரு முக்கியமான கேஸ் எடுத்து ஆர்கியூ பண்றாங்க. இல்லை, நிச்சயமாக இல்லை. எந்த சாட்சியும் அப்படி கூறவில்லை. My learned friend here is thoroughly mistaken. The report decision of AIR 1983, Supreme Court 554 and 1975 Criminal Law of Journal 208 will come to my client's help in this regard. Under those circumstances, I pray that this honorable court will be pleased to find that the accused of this case is not guilty but innocent. அதனால் அவரை விடுதலை செய்யுமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. உமா, ஒரு நிமிஷம். மாலையை கொடுப்பா. ஆர்குமெண்ட்ஸ்ல ரொம்ப பிரமாதம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கீப் இட் அப். Thank you. வெல்கம். Congrats. ஏய், congrats. எனக்கு எதுக்கு மாலை போடுற? Actually இது உங்களுக்கு தான் போட வேண்டியது. I'm so happy. ஒரு நிமிஷம் இரு. எங்க போறீங்க? உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா? குட் நியூஸா வரேன் இரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோன் பண்ணி. ஓஎஸ் பண்ணீங்க. Thank you. ஹலோ. ஹலோ, டாக்டர் சுகுமார் இருக்காருங்களாங்க? நான் தான் டாக்டர் சுகுமார் பேசுறேன். இல்லையே, குரல் அந்த மாதிரி இல்லையே. சாரி, நான் டாக்டர் சுகுமார் இல்ல. எனக்கே என் பேரு மறந்து போச்சு. என் பேரு டாக்டர் யமன். என்னது? டாக்டர் யமனா? ஐயே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எரும மாடு மேல வர்ற யமன் இல்ல, ஸ்கூட்டர் மேல வர்ற யமன். என் இன்சியலே எம்மன். எல்லாரும் பிரியமா யமன் யமன் கூப்பிடுவாங்க. ஓ ஐ சே. டாக்டர், could you please call டாக்டர் சுகுமார்? அம்மா, நீ யாரு? அவர் ஹஸ்பண்டா? நான் உங்க பாட்டி பேசுறேன் சார். பாத்தியா? டிஎம்கே ஏடிஎம்கேயா? என்னது? நல்ல காலம் பொம்பளை குரல் கேட்ட உடனே
எந்த கோஷ்டின்னு கேட்காம விட்டீங்களே, தயவு செஞ்சு டாக்டர் சுகுமார கூப்பிடுறீங்களா? ஓ, சுகுமாரோடைய பாட்டியா? கொஞ்சம் இருங்க. சுகுமார், உன் பாட்டி உன் கூட பேசணுமா? வக்கீலே வந்துட்டு போறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஒரே கன்ஃபியூஸ் இருக்கு. ஹலோ, நான் தான் ஆனந்தி பேசுறேன். நீயா? என்ன ஆனந்தி? உங்க தங்கச்சி கேஸ் ஜெயிச்சிட்டா. ஜெயிச்சிட்டாளா? நினைச்சேன். இன்னைக்கு என் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலே. உமாவை யாரு நினைச்சேன்? என் தங்கச்சியாக்கும். உன்ன மாதிரி சண்டே மட்டும் கோர்ட்டுக்கு போற வக்கீல் இல்லவா? சும்மா அழட்டாதீங்க, எல்லாம் நம்ம ட்ரைனிங் தெரியுமா? ஆமா, இப்ப உமா எங்க இருக்கா? அவளா மத்த அட்வொகேட்ஸ் எல்லாம் அவளை கங்க்ராலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அப்படியே தலைகால் தெரியல, சந்தோஷத்துல மிதக்குறாங்க. சரி, நீ சீக்கிரமா உமாவுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கணும். தட்ஸ் ரியலி குட். என்ன வாங்கி கொடுக்க போறீங்க? இங்க வாயே சொல்றேன். நான் வரது இருக்கட்டும், முதல்ல இந்த குட் நியூஸ் உங்க மச்சான் டாக்டர் சங்கர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க அவங்க பொண்ணாடி ஜெயிச்சிட்டாங்கன்னு. சொல்றேன், இப்பவே சொல்றேன். யார் பேசுனது? ஒய்ஃப். என் ஒய்ஃபா? என் ஒய்ஃபியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? அட, கல்யாணம் ஆகி 6 வயசுல பையன் இருக்கான். நீ தான் கல்யாணத்துக்கு வந்தீர. ஜோக் பண்ற. குழந்தை இருக்குது தெரியும். எப்ப கல்யாணம் ஆச்சு? பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா, நீங்க யாரு? உங்க அப்பன். அப்பாவா? அப்பாவா? அவர் தான் செத்து போயிட்டாரு. ஒருவேளை சுடுகாட்டுல இருக்கும்போது சூடு தாங்காம நடந்து வந்துட்டாரா? சங்கரோட குட் நியூஸ். உமா இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டா. ஜெயிச்சிட்டாளா? போச்சுடா. இன்னொரு 10 நாளைக்கு மனுஷன் நிம்மதியா தூங்கவே முடியாது. என்னப்பா, வைஃப் ஜெயிச்சதுக்கு இப்படி வருத்தப்படுற? உங்களுக்கு என்னப்பா தெரியும் என் பொண்டாட்டிய பத்தி? கோர்ட்ல அவன் நடத்தின சண்டை மார்த்தா சூறாவளி ஆர்குமெண்ட் எல்லாம் எங்கிட்டே அறுத்துட்டு இருப்பா. நான் தானே பொறுமையா கேட்டுட்டு இருக்கணும். டாய், என் தங்கச்சியா கேலி பண்ற? உமா உன்னை அறுக்கிறாளா? இரு, அவகிட்ட சொல்றேன். ஐயோ, டைசன் சொல்லிடாத, அப்புறம் என் தலை தப்பாது. பாத்தீங்களா, பொண்டாட்டி ஆசைக்கு மச்சான் கால்ல விழ வேண்டியது இருக்கு. டே சங்கர், என் தங்கச்சி கேஸ்ல ஜெயிச்சதுக்காக இன்னைக்கு நைட் என் வீட்டுல ஒரு பார்ட்டி கொடுக்க போறேன். என் பொண்டாட்டி ஜெயிச்சதுக்கு நான் தானே பார்ட்டி கொடுக்கணும். இன்னைக்கு நைட் என் வீட்டுல தான் டின்னர். நீ போகலாம். நான் சொல்றத கேளு. நீ போலாம். போயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தங்கச்சி பிறந்த நாளைக்கு இவன் அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறான். இவனுடைய பிறந்த நாளைக்கும் இவனே அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறான். திருஞான சம்பந்தம், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க பையன் ஃபேமஸ் டாக்டர். உங்க மருமக உமா கேட்கவே வேண்டாம், சக்சஸ்ஃபுல் அட்வொகேட் பேர் எடுத்துட்டா. அடடடடடா, கோர்ட்ல என்னமா ஆர்கியூ பண்ணா, நானே அசந்துட்டேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பரசுராமனே பாராட்டிட்டா அப்புறம் என்ன, வசிஷ்டரே பாராட்டின மாதிரி தான். என்னதான் நெருங்கின சொந்தக்காரனா இருந்தாலும் என் கண்ணே பட்டிருக்கும். உமாவுக்கு ஒரு பூசணிக்காய் சுத்தி போடு. உமா, நீ கேஸ்ல ஜெயிச்சதுக்காக உனக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க போற. என்ன வேணாலும் கேட்கலாம், ஆனா ஒண்ணு தான் கேட்கணும். எவ்வளவு நாளா எனக்கு ஒரு வீணை வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். என்ன வேணும்? எனக்கு ஒரு வீணை வேணும். பார்த்து பார்த்து கண்ணிலே
கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா. கோவில் தேவையில்லை நேரில் வந்த கோவிலே பாடும் எந்தன் காவிலே நாளும் வாழும் தேவனே. கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள். கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள். வாழ்த்துவேன் உனை போற்றுவேன் வாழ்வெல்லாம் உனை ஏற்றுவேன். காலம் காலம் யாவையும் சேர்ந்து வாழ வேண்டுவே நாம் சேர்ந்து வாழ வேண்டுவே. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும் ஆயிரம். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. நீயே அவன் கணத்துல அரைஞ்சிருக்கணும், இல்ல நாக்க பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுக்கணும். எத்தனை மாட்டி ஒண்ணு இப்படி அந்த சேகர் ரொம்ப பொல்லாதொரு டாக்டர். என் வேலைக்கே ஒல வச்சிருவாரு. பெரிய பொல்லாதவன். ஹெட்டாலஜி டிபார்ட்மெண்ட் எங்க அவன் போ? ஸ்டோர் ரூம்ல. குட் மார்னிங் மிஸ்டர் சுகுமார். மார்னிங். உன்னை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? சந்திரா கிட்ட அடிக்கடி விஷமம் பண்றியாமே. எந்த சந்திரா? ஓ, நம்ம சந்திராவா? ஒண்ணும் பெரிய பத்தினி இல்லையே. இருக்கலாம். இனிமே உன் விளையாட்டுல அவகிட்ட வச்சுக்காது. அதையும் சார் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? She is my staff nurse. ஓகே, டன். என்ன நாராயணன்? யார சீச்சிங்கிற? ஓ, ஊருக்கு போறியா? சீப் என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? டாக்டர் சுகுமார், இவன் கூட நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம திக்குவான் ஆயிருவோம். உடல் ஊனமுற்றவங்களை கேலி பண்ணக்கூடாது, குறிப்பா டாக்டர்கள் பண்ணக்கூடாது. அப்ப கம்பவுண்டர் பண்ணலாமா? யாருமே பண்ணக்கூடாதியா? சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் சீஃப பாத்துட்டு வந்துடுறேன். சீஃப் பார்க்கணும்னு சொன்னது என்ன? ஆமா, இவ்வளவு நேரம் இங்க பேசிக்கிட்டு இருந்தாரு யாரு? சப் இன்ஸ்பெக்டரா? எங்க காணா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுகுமார். சிட் டவுன். உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? சொல்லுங்க சீஃப். இந்த விளம்பரத்தை பாத்தியா? பார்த்தேன். ரொம்ப நாளாவே நீ ஃபாரின் போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் விளம்பரத்தை பாத்தியான்னு கேட்டேன். ஆமா, அப்ளை பண்ணிட்டியா? இன்னும் இல்ல சுகுமார். வாய்ப்புங்கிறது எப்பாவது ஒரு தடவை தான் வாசக்கதவை தட்டும். அதை மிஸ் பண்ண மாட்டேன் சீஃப். இன்னைக்கே அப்ளை பண்றேன். ஆமா, நேஷனல் எக்ஸாமினேஷன் டேட் எப்பன்னு? அது நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும். அப்ப நான் வரேன் சார். ஓகே, குட் லக். என்ன வைக்க என்ன தூங்கல? ராஜா குட்டி, பாலக்குடி வச்சுட்டு போமா, அப்புறமா குடிச்சுக்கிறேன். மறந்துட்டேன்னா சில்லுன்னு ஆயிடும். இன்னொரு 4 பக்கம் முடிச்சிட்டு குடிக்கிறேன். மறந்த மூக்கு அறுத்துருவேன். குட் நைட். குட் நைட் ராக்கண்ணா. யார் இது? இவன் தாமா என்னை தவிக்க விட்டுட்டு போன தடி தாண்டவராய. இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த வயசுல காதலா? காதல் பதவி இதுக்கெல்லாம் வயசே கிடையாது. இந்த போட்டோவை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் கொதிக்குது. தொட்டு பாருங்களேன். சரி சரி, உள்ள பால் வச்சிருக்கேன், குடிக்காம குழந்தை தூங்கிட்டு பாருங்க, கவனிச்சுக்க. அம்மாமா, என்ன அந்த போட்டா? ஐயே, இந்தா. நான் எங்க தூங்க போறேன்? எல்லாம் ஒன்னாலதான். ஐயோ, சக்சஸ் தான். இந்த தடவை செலக்ஷன் டெஃபினட்டா கிடைச்சிடும். மூணு மாசமா எழுதுறீங்களே, அப்ளிகேஷன் எழுதுறீங்களா இல்ல இம்போசிஷன் எழுதுறீங்களா? சார், நான் உங்க பொண்டாட்டி, எனக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அட்ரஸ் எழுத வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கப்புறம் உன் அப்ளிகேஷன் கவனிக்கிறேன். நீ போய் ராஜாவுக்கு பால் கொடுத்துட்டு நைட் கவனம் மாட்டிட்டு வா. அதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுறேன். ரெடியா?
இந்த ஊர்ல இல்லையா? எஸ், லண்டன் ஸ்டேட்ஸ். ஏங்க உங்களுக்கு எப்படிங்க இந்த ஃபாரின் மோகம் பிடிச்சது? பைத்தியம், வெளிநாட்டுல போய் படிச்சு பட்டம் வாங்குறது வெறும் சம்பாத்தியத்துக்காக மட்டும் இல்ல, அதுல இருக்கிற thrill உனக்கு புரியாது. யுவர் ஆனர், ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எழுத ஆரம்பிச்ச அப்ளிகேஷன் இன்னும் முடியல. அதுக்கு தண்டனை இன்னைக்கு குட் நைட். நான் குட் நைட் சொல்லிட்டேன். நான் இன்னும் சொல்லலையே. ஆமாமா, நாளைக்கு உனக்கு கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல. ஆனந்தி, ஒரு நல்ல மனைவிக்கு அழகு புருஷன் சாப்பிடுறதுக்கு அப்புறம் சாப்பிடணும், புருஷனை தூங்க வச்சுட்டு அதுக்கு அப்புறமா தூங்கணும். என்ன நான் என்ன கெட்ட மனைவியா? நானே சொல்லணுமா? விளையாடுறீங்களா? உங்களுக்கு வயித்து வலிச்சாதான் எனக்கு வயித்து வலிக்கணுமா? உங்களுக்கு தலை வலிச்சாதான் எனக்கு தலை வலிக்கணுமா? நீங்க மூச்சு விட்டாலும் நான் மூச்சு விட முடியுமா? எப்ப நிறுத்த போறேன்? எனக்கு மூச்சு முட்டுது. நான் மறுபடியும் குட் நைட். நான் சொல்ல மாட்டேனே. என்னங்க கத்துறீங்க? ஒரு மூடு கட்ட வரக்கூடாது. கண்டதெல்லாம் காது மாட்டிட்டு குத்துது. எல்லாத்தையும் கழட்டி வை. போய் அட்ரஸ் எழுதிட்டு வரேன். அட்ரஸ் அங்க போய் என்ன கழட்ட போறீங்க? இதெல்லாம் கழட்டுங்க. என்ன சொன்ன? ஒண்ணு சொல்லல. வருவார் வருவார் என்று பஞ்சனை தேடும், வந்து வரைவார் இன்ப இலக்கிய ஏடும். என்ன கவிதை எல்லாம் பலமா இருக்கு. உன்கிட்ட வந்தா என்னென்னமோ வருது. எவன்டா அவன் சிவபூஜையில கரடி? ராங் நம்பர் தான். ஹலோ, யாரு? என்ன என்ன வேணும் உங்களுக்கு? டாக்டர் சுகுமார் இருக்காரா? டாக்டருக்கு உடம்பு சரியில்லை. நீங்க யாரு? என்ன வேணும்? நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேசுறேன். கூப்பிட முடியுமா? ஹலோ ஹலோ, வணக்கங்க. நான் ஒரு மனைவி பேசுறேன். பக்கத்துல இருக்காரு. 1 மினிட் கூப்பிடுறேன். கலெக்டர். பில் கலெக்டரா? ஐயோ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவனுக்கு கல்யாணமா இருக்காதா? அதேதான் கேளுங்களேன். சங்கர், நீ எப்பப்பா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரானே? நான் உன் தங்கச்சி உமாவை டைவர்ஸ் பண்ண போறேன். என் தங்கச்சி பத்தி என்ன கம்ப்ளைண்ட்? நான் அப்பவே சொன்னேன்ல, அவ கேஸ்ல ஜெயிச்சத பத்தி என்கிட்ட அறுக்கறான். அண்ணா இவ சொல்றது போய். நான் போய் சொல்ல மாட்டேன். ஹரிச்சந்திரன் கொண்டாங்க அவள. ஏய் உமா, என்ன இந்நேரத்துல போனு? என்னாச்சு உங்க வீட்டுக்காருக்கு? உனக்கு இல்ல. அவருக்கா? பைத்தியம் உங்க மாமனாருக்கு. உங்க அப்பா தானே? ஏய் உமா, கத்தி, கபடா, ஊசி நூலு, ஆபரேஷன் தியேட்டர், போனோம், போஸ்ட்மார்ட்டம், இதுங்க கூட அலையறாங்களே டாக்டர்ஸ். நாமெல்லாம் உணர்ச்சி பூர்வமா வாதாடுறோம், மனசாட்சியோட சட்டத்தை அலசறோம். நம்ம அருமை இவங்களுக்கு எங்கடி தெரிய போகுது? மரமண்டைங்க. ஆமாமா, மரமண்டை. அசடுனா அசடு, சரியான அசடு. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. இந்த மாதிரி நீங்க ஐயப்பா இரு. மைத்துனரே, ரொம்ப நேரமா நானும் தூங்கணும் பாக்குறேன். இந்த புள்ள பூச்சி எங்க தூங்க? ஐயோ, கிடைக்கல. உங்க அண்ணன் போய் சொல்றாரு. இதே வேலை. அது மாதிரி உங்க அண்ணனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நல்ல டாக்டர் நாளைக்கு அனுப்பிச்சு வச்சிரேன். நீ பேசு, நான் பாத்து. சங்கர், மணி 12 இன்னுமா தூங்கல? ஐயோ, உங்க அப்பா போதும். ரிட்டையர்ட் ஆயிடுச்சு தானே, போத்திக்கிட்டு தூங்க சொல்லு. குட் நைட் மச்சான். குட் நைட். குட் நைட் சொல்லியாச்சுல? நான் இன்னும் குட் நைட் சொல்லல. அப்போ குட் மார்னிங் ஆக்கிடுவோம்.
விடுங்க நீங்க. சார் டாக்டர் சீக்கிரம் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. இந்த மருந்தோட மதிப்பு 5000 ரூபாய். இது எனக்கு சேர வேண்டியதை கரெக்டா சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு சார். சேகர், ஏற்கனவே நான் உன்னை வார்ன் பண்ணிருக்கேன். டாக்டர் நடந்துக்க வேண்டியவன் டெக்காய்டா மாறிட்டேன். புனிதமான தொழிலையே களங்கப்படுத்துறேன். வீணா என் வழியில குறுக்கிடாத, அப்புறம் விளைவுகள் விபரீதமா இருக்கும். உன் மிரட்டல எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்பவே சீஃப் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். This is the last warning. மனுஷன் மனிதாபிமானம் இல்லாத மரக்கட்டையா கூட இருக்கலாம். ஆனா பல உயிர்களை காப்பாத்துற மருந்துல ஊழல் பண்றது இருக்கே, அப்படிப்பட்ட ஆளை சுட்டு கூட கொல்லலாம். இனிமே இந்த மாதிரி நடந்தது, you can go. Just a minute, Mr. சுகுமார். சீஃப் கிட்ட என்ன பத்தி வத்தி வச்சிட்டல்ல? நீயா திருந்து வேணும் 2-3 சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தேன். திருந்துற மாதிரி தெரியல. சோ இந்த ஹாஸ்பிடல்ல நீயும் டாக்டர், நானும் டாக்டர். நீ வாங்கின அதே டிகிரி தான் நானும் வாங்கியிருக்கேன். ஊமத்தங்காயிலேயே முள்ளு இருக்கு, பலாப்பழத்திலேயே முள்ளு இருக்கு. அதனால 2 ஒண்ணாயிடுமா? ஊமத்தங்கா விஷம். எடுறா கைய. யார பாத்துடா விஷம்னு சொன்ன ராஸ்கல்? என்னாச்சு சுகுமார்? ஹாஸ்பிட்டல் பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்ட புனிதமான இடம். இதுல உன்ன மாதிரி ஊழல் பெருச்சாளிகள் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். இன்னொரு தடவை வாலாட்டன் தெரிஞ்சது, இதே ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டு ஒன்று அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னங்க டாக்டர் சுகுமார நீங்க ஓங்கி அரைஞ்சு ஒரு குத்து விட்டதா சொன்னீங்க. அவர்தான் உங்களுக்கு நல்லா கொடுத்தாராமே. உனக்கு யார் சொன்னா? என் தம்பி ராமு சொன்னா. எங்க அவன்? கூப்பிட அவனை. ராமு. எனக்கா? ஏண்டா நான் சுகுமார் கிட்ட அடி வாங்கினேன். யாரா சொன்னா? அவரேதான் ஆனந்தி அம்மா கிட்ட சொல்லி உங்களை திட்டிக்கிட்டு இருந்தத என் காதால கேட்டேன். அடிப்பான், திட்டுவான். அடி வாங்கினதும் இல்லாம பொண்டாட்டி கிட்ட ஜம்பம் பேசியிருக்கான். இந்த சேகர் யார் நான் உனக்கு காட்டுறேன். என்னய்யா இமயமலைய பாதியா அறுத்து படுக்கப்பட்டிருக்கீங்க? ஆபரேஷன் பண்ணணும், சீக்கிரம் நாடி பாருங்க சார். ஆபரேஷன் பண்ணணுமா? சினிமாவெல்லாம் கொடுத்தாச்சா? சினிமாவா? எனிமா உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணேன். இருங்க நாடிய பார்த்து சொல்றேன். இந்த ஆள் செத்து 3 நாள் ஆச்சியா? ஐயோ நான் ஆகலையா? நாடிய பார்த்தனே, ஓடவே இல்லையே சார். நீங்க பார்த்தது நாடி இல்ல சார், டேபிள் கட்ட சார். என்ன அது மண்டை உலக உருண்ட மாதிரி உலகத்துக்கே எல்லாம் போட்டீங்களா? என்ன பண்ணுது? வயிற்று வலிக்குது சார். எங்கேயா வயிறு? எல்லாருக்கும் ஒரு சான் வயிறு, எனக்கு ஒரு மலை வயிறு சார். என்ன பண்ணணும் இப்போ? சார் பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னானுங்க. நான் ஒத்துக்கல. ஏன்னா நீங்க தானே கைராசிக்கார டாக்டர். ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியும். டாக்டர் எனக்கு ஒரு கடைசி ஆசை. கடைசி ஆசைன்னு முடிவே பண்ணிட்டியா? ஆபரேஷனுக்கு முன்னால 2 கடலை உருண்டையும் ஒரு செம்பு நிறைய ஆட்டுப்பாலும் கொடுங்க. ஒரு பெரிய மகாத்மா. அம்மா மொட்டை அடிச்சவங்க எல்லாம் மகாத்மா காந்தியா? பெசாமரியா
ஆபரேஷன் பண்ணணும். மூடுங்க ஐயா. என்னையா சத்தம்? கிரிக்கெட் கமாண்டர் சார். கவாஸ்கர் 30 ரன் அடிச்சிருக்காரு சார். கபில் தேவ் 80 அடிச்சிருக்கிறாரு. எங்கய்யா அடிச்சிருக்கானுங்க? டிவியும் காணா, ரேடியோவையும் காணா. இங்க இருக்கு சார் ரேடியோ. 3 நாளைக்கு முன்னாடி என் டிரான்சிஸ்டர் ரேடியோ காணாம போச்சு. ஆபரேஷன் பண்ணும்போது உன் வகுத்துக்குள்ள வச்சு தச்சிட்டேனா? வாயா, திருப்பி ஆபரேஷன் பண்ணி அந்த ரேடியோவை எடுத்துறேன். வேணாம் சார், அது அங்கேயே இருக்கட்டும். எங்க வீட்டுல ரேடியோ இல்ல, இத வச்சு காட்டுக்கிறேன். யோ, இப்படியே போனா பஞ்சாயத்து போர்டு பார்க்கல உன்னை ரேடியோன்னு வச்சு போஸ்டர் கட்டிடுவாயா? நான் மாட்டேன்னா கேளியா? சிச்சி, இப்படி எப்படியா கேக்குறது? திரும்பியா? செய்திகள் வாசிப்பது பரமை. தமிழகத்தில் தேர்தலுக்கான விரைவில் அறிவிக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தல் எப்ப வரும் வராதுங்கிறது இவன் பின்னால போனா தான் தெரியும் போல இருக்கு. பின்னால வந்து தெரிஞ்சுக்க. அப்பா, விளையாடுனது போதும், ரிலாக்ஸ் பண்ணுங்க. நாங்க மாத்திரம் நேரம் ஆனது ஆச்சுப்பா. சுகுமாரும் வந்துட்டோமே. ஆமா, உமா எங்க? அவன் மேல இருக்கா. சுகுமார் தான். கார்டு அப்படி கொடு. You are in time. உமா எங்க? அவ எங்க? சாமி படத்துக்கு முன்னாடி நின்னு எனக்கு 100 வயசு கொடு, அண்ணனுக்கு 200 வயசு கொடுன்னு மனு போட்டுட்டு இருப்பா. ஆமா, எனக்கு ஒண்ணும் பரிசு இல்லையா? உனக்கு தான் என் தங்கச்சியே கொடுத்துருக்கேன். என்ன மாமா, என்ன தூங்குறீங்களா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தூங்க விடலையாக்கும். தூக்கம் வந்தா தானே. அவர் ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். சட்டத்தை காப்பாத்துறேன்னு தூக்க முடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. நான் வக்கீல். சட்டத்தை படிச்சு படிச்சு எனக்கு தூக்க முடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. டாக்டர் வேலையிலயும் தூக்க முடிக்க வேண்டி இருக்குல்ல. அங்கிள், அப்பாவை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. அனுப்பிச்சிடுறேன். ஏன்பா திருஞானம், நாளைக்கு தானே உமாவுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு ராத்திரியே பிரசன்டேஷனோட வந்துட்டான் சுகுமார். அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா. கல்யாணமாகி பல வருஷங்களா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி உமா பிறந்த நாள். ஆனா ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கே சுகுமார் இங்க வந்து நிப்பான். ஏன்னா அதே ராத்திரி 12 மணிக்கு தான் உமா பிறந்தா அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. 22 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இப்ப நடந்த மாதிரி என் மனசுல இன்னும் பசுமையாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உமாவுக்கு அம்மா அப்பா எல்லாம் சுகுமார் தான். Wish you a happy birthday. Thank you. என்ன? இன்னைக்கும் பிறந்த நாள். ஆமா, அதாவது பர்த்டே. இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, தமிழ்ல சொன்னாலும் சரி, இன்னைக்கு என் பர்த்டே தான். பிறந்த நாள் அன்னைக்கு என்னமோ செய்வாங்களே. அதாவது சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லத்தானே போற, அவசரப்படாத. அப்போ உன்னோட பர்த்டே, அதாவது பிறந்த நாள். ஐயோ, அறுக்குறீங்களே. அறுக்கிற நாள் இல்ல, இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்க வேண்டிய ஒரு நாள் இல்லையாவுமா? அதுல என்ன டவுட் உங்களுக்கு? அது வந்து நான் இது என் ஐடியா இல்ல, உன் அண்ணனோட ஐடியா. என்ன ஐடியா? அதாவது இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சாரி தான் வேணுமா? வெட்டியா பேசுறிய ரொம்ப கிலோ. ஐயா ஜாலா, என்ன விஷயம்?
ஸ்மால். என்ன அண்ணே? அண்ணிய கூப்பிட்ட லார்ஜா கேட்ட. வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஸ்மாலா? அண்ணே வரேன். என்ன அவன் மேல கைய வாங்குறீங்க? இது எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, ஃபேமிலி மேட்டர். ஃபேமிலில நானும் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். என்னடி விஷயம்? இவருக்கு ஒரு ஸ்மால் அடிக்கணுமா? என்னது ஸ்மால்? என்ன சங்கர், என்ன கலாட்டாங்க? உங்க மச்சானாருக்கு ஸ்மால் வேணுமா? ஸ்மால். அப்படியா? அண்டடா பாவம் ஆசைப்படுறான், கொஞ்சம் ஊத்திட்டு போட்டு விட்டுரு. அது சரி. 2 பேரும் கூட்டு சேர்ந்திருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. இத பாருங்க, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா. அப்பாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் வீட்டுல வேண்டாம் வெளியில வச்சுக்கலாம்னு இருக்கும். பாருங்க, வேணா நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எங்க வீட்டுக்கார நல்ல பிள்ளை. கேவலம் ஒரு ஸ்மால். இத குடிச்ச உடனே தலைகடா நடந்து போறமாக்கு. ஐயோ, என்னடி இப்படி அலையறாங்க? ஒரே கண்டிஷன், இந்த வீட்டுக்குள்ள யாரும் குடிக்க கூடாது. இந்தாங்க, சண்டை போடாம விளையாடணும். என்ன மாத்தாடிட்டு இருக்க? வாட்டர் பாட்டில் எங்க காணுமே பாக்குறேன். இங்கதானே வச்சுட்டு போனேன். கூடக்குள்ள இருக்கா பாரு. மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல. மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல. அட மச்சுனா உன்ன போல் மச்சான் இல்ல, உன்ன நான் மெச்சினா தப்பே இல்ல. மச்சுனா உன்ன போல் மச்சான் இல்ல, உன்ன நான் மெச்சினா தப்பே இல்ல. மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல. குதிரை அது நொண்டி அடிக்கும், வெள்ளையருமை கட்ட வண்டி இடிக்கும். இஷ்டப்பட்டு தான் கொசு முத்தம் கொடுக்கும், சுத்தி வளைச்சு பல பாட்டும் படிக்கும். நெளிகிற மீனு காஞ்சது அது கருவாடு, அலையிற நாடு கையில ஒரு திருவோடு. ஞானம் கொடுக்கிற பானம் இருக்குது, நான் சொல்லும் வேதாந்த நீகளு. கண்ணை இழுக்குது கால வழுக்குது, ஆனாலும் மச்சானியாடு. ஈரல் வருவலும் கார பொரியலும் எம்மா எம்மா சும்மா கும்மாள. மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல. மூக்கு மொழியா ஒரு பொண்ணும் இருக்கு, கேட்டு முடிக்க உனக்கு என்ன இருக்கு ஓய். தாக்காழக ஆண் பிள்ளை இருக்கு, கேக்குறதெல்லாம் தர செம்பு இருக்கு ஓய். கதறின தரனா சீரெல்லாம் மாப்பிள்ளைக்கு தரனா, பொண்ணுக்கு வரணா புள்ளைய பத்த மாமனுக்கு தரணும். ஊரும் மயங்களும் பேரும் மயங்களும், நீ சொல்லு எப்போது கல்யாணம். காலம் பிறந்ததோ நேரம் பிறந்ததோ, பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம். பட்டு
முட்டும் கொடுக்கிறேன் எம்மா எம்மா சும்மா துள்ளாதே ஓய் மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல மச்சுனா ஒன்ன போல் மச்சான் இல்ல ஒன்ன நான் மெச்சுனா தப்பே இல்ல மச்சுனா ஒன்ன போல் மச்சான் இல்ல அட ஒன்ன நான் தப்புனா தப்பே இல்ல மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல ஃப்ரைடே ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. ஆமா, அது தலைவலியா போச்சு. அது தற்கொலை இல்ல, கொலைன்னு போலீஸ்ல கேஸ் ஆயிடுச்சு. அத பத்தி நமக்கு என்ன? நமக்கு ஒண்ணும் இல்ல, தேவையில்லாம கோர்ட்ல சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கேன்னு பார்த்தேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கேன் சார். வெரி குட். போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறீங்களா? ப்ரோசீட். டாக்டர், நான் கூட எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதிருக்கேன். ஓ, குட் லக். மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. முகமெல்லாம் வேத்திருக்கு. உடம்பு சரியில்லை, லேசா தலை வலிக்குது. நீ போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். இந்த பொண்ண எங்கேயோ பார்த்திருக்கேன். கர்ப்பமா இருக்கா? பாவம், எவனோ ஏமாத்தி கெடுத்திருக்கான்.
என்னங்க எப்ப வந்தீங்க? ஏன் இங்கேயே உட்காந்துட்டீங்க? காஃபி கொண்டட்டா? இப்போ ஒண்ணும் வேண்டாம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஒருத்தன் தன்னை உத்தமன் விளம்பரப்படுத்திக்கிட்டானா. அவன் வீட்டு நில கண்ணாடிக்கு ரசம் பூசாம வச்சிருந்தானா. காரணம் அதுல அவன் முகம் தெரிஞ்சிருமா. அதனால என்ன சொல்றீங்க? ஓ, நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனீங்களே, அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆளா? நான் என்னமோ படிச்சுட்டு எதையோ வளர்ற. அவ்வளவு தலைவலி. தலைவலியா? ஏதாவது டேப்லெட் சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸா கிளப் போயிட்டு வரேன். ஒண்ணும் வேண்டாம், டேப்லெட் சாப்பிட்டா அப்புறம் எங்க வேணாலும் போங்க. மணி, ஐயா உடம்பு சரியில்லை, கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போனோம். சரிம்மா. வாங்க. கங்க்ராச்சுலேஷன் சங்கர், உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தேங்க்யூ. சிட் டவுன். சங்கர், இது சம்பந்தமா மேற்கொண்டு 2 எக்ஸாம் பெங்களூர்ல இருக்கு. அந்த பரீட்சையை சக்சஸ்ஃபுல்லா எழுதிடுவேன். அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஐ அம் ஷூர் யூ வில் சக்சீட். தேங்க்யூ. நான் வரேன் சார். பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? ஆமா, கொஞ்சம் அவசரமா போகணும். கோ ஹெட். வெளிநாட்டுல போய் படிச்சு மருத்துவ படிப்புல ஒரு டிகிரி வாங்கணும். ஃபாரின் ரிட்டர்ன்ங்கிற பேரோட நம்ம நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும். இதுதான்டா என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம். பெரிய ஃபாரின் டிகிரியா? முதல்ல லோக்கல் எம்பிபிஎஸ் பண்ணிட்டா, அப்புறமா ஃபாரின் டிகிரி பத்தி யோசிப்போம். சங்கர், நீ 1000 தான் கிண்டல் பண்ணு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது என் லட்சியத்தில் நான் வெற்றி அடைஞ்சே தருவேன். ஆல் தி பெஸ்ட். டாக்டர், ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். ப்ளீஸ் சிட் டவுன். எனக்கும் டாக்டர் சுகுமாருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும். நானும் சுகுமார் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். சுகுமாரோட வாழ்க்கையில பெரிய லட்சியம் என்னன்னா ஒரு ஃபாரின் டிகிரி வாங்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆமா. ஏன் சார், சுகுமார் தானே செகண்ட் ரேங்க்ல இருக்கிறது? சுகுமார் மட்டும் இல்ல, சேகர் கூட செகண்ட் ரேங்க் தான். சுகுமார் போறதுக்கு உங்களால சிபாரிசு பண்ண முடியுமா? சுகுமாரத்தான் அனுப்பணும்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி நீங்க வித்ட்ரா பண்ணிக்கிறதா. அப்ப சேகர்? சேகர் பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால சுகுமாருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க சுகுமார் ஒரு ஃபாரின் டிகிரி வாங்குறதுக்கு உதவி செஞ்சா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவனா இருப்பேன். ஓகே. தேங்க்யூ டாக்டர். சுகுமாரை பார்த்தா இந்த பக்கம் வர சொல்லிட்டு போ. சொல்றேன் சார். எனக்காக நீங்க இன்னொரு உதவி செய்யணும். நான் என் சான்ஸை விட்டு கொடுத்ததுனால தான் சுகுமாருக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுங்கிறத சுகுமார் கிட்ட நீங்க சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்சா சுகுமார் சம்மதிக்கவே மாட்டான். சரி, புரியுது. இருந்தாலும் சங்கர், நீ சான்ஸ் விட்டு கொடுக்கறத உன் கைனாலே எழுதி என்கிட்ட கொடுத்துரு. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர், நாளைக்கே எழுதி தரேன். இன்னைக்கே நீங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல லீலா, எனக்கு செலக்ஷன் கிடைக்காத காரணமே டாக்டர் சுகுமார் தான். அவன் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி என் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை ஆயிட்டான். இதுக்கு நேரம் வரும், அவனை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன லேட்டு? லெவல் கிராசிங்ல மாட்டிட்டா சீக்கிரம் வர முடியுமா? டிக்கெட் ஓகே ஆச்சாண்ணா? டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு, எப்படியும் கிடைச்சிடும். யார் அது கார்ல? அவர் என் ஃப்ரெண்டு, பாம்பே போறாரு. அவரோட கார் தான் ஏர்போர்ட் போறேன். இந்தா. எதுக்கு? என் காரை சர்வீஸ் கொடுக்கணும், கொண்டு போய் விட்டுடு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போற வழிதானே, அப்படியே சர்வீஸ் ஸ்டேஷன் விட்டுட்டு போயேன். ஏன், எனக்கு டைம் ஆயிடும். ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க, வாங்கிக்கங்க. ஆமா, எங்க அப்பா? வந்துட்டேன். போயிட்டு வரேங்க. அப்படியா? விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. குட் லக். வரமா? போயிட்டு வாங்கண்ணா. ஹலோ, என்ன இன்னும் ஹாஸ்பிட்டல் போலியா?
சுகுமாருக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஒரு வேலை வச்சுட்டு போயிட்டான். இந்த வண்டி வேற சர்வீஸ் விடணுமா? ஆமா, கார் தொடக்கவே இல்லையா? அந்த ராம பையனை 2 நாளா காணவே இல்ல. அம்மா, இத உமா அம்மா கிட்ட கொடுக்க சொல்லுங்க. இத உமாட்ட கொடுங்க. இவ்வளவு பூ உமா தலை தாங்க. சரி, வரேன். என் மகன் எப்படி இருக்கா? நான் அவனை பார்க்க முடியுமா? கொஞ்சம் அவசரப்படாதீங்க. எதுக்கும் பொறுமையா இருங்க. தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஹெட் இன்ஜரி இஸ் அன்பிரடிக்டபிள். டாக்டர், எனக்கு இருக்கிறது ஒரே மகன். எப்படி அவனை காப்பாத்துங்க டாக்டர். உங்க காலை முடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். என் மகனை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், மாமா, மாத்திரை சாப்பிட்டு தூங்க. மாமா, இப்ப இருக்கிற நிலைமையில உமா இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அவ என் கூட இருக்கட்டும். அங்க ஆந்தை